இன்னைக்கு நம்மளோட பர்சனல் என்வரான்மெண்ட்ல எப்படி மெயில் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது செக் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு எல்லாத்துலேயும் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஜிமெயிலில் எஸ்எம்டிபி சர்வரை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு மெயில் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். பர்சனல் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் ஒரு மெயில் சென்ட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட சர்வீஸ் சென்டர் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்வீஸ் சென்டர் லாகின் பண்ணதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் டேப் போங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் டேப்பில் இங்கே இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயில் கான்ஃபிகர் பண்ணிக்கிறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஜிமெயிலோட எஸ்எம்டிபி சர்வர் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா smtp.gmail.com இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம எஸ்எம்டிபி சர்வரில் வச்சிடலாம். ஸோ எஸ்எம்டிபி போர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 587 இருக்குது, அதை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ் நேம் வில் பி உங்களோட பர்சனல் இமெயிலோட ஐடி. பாஸ்வேர்டு உங்கள் ஜிமெயிலோட பாஸ்வேர்ட் போடும். பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிஃபால்ட் சென்டர் இமெயிலும் போட்டுருங்க. நீங்கள் ஃப்ரம்ல எதுவும் செட் பண்ணலன்னா இதுதான் டிஃபால்ட் இமெயிலாக வந்துட்டு வரும். சென்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ரவீந்திரன் வச்சுக்கிறேன். அப்படின்னா இது எல்லா மாடியூல்ஸ்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அப்புறம் நம்ம கூகுளில் போயிட்டு லெஸ் செக்யூர் ஆப்ஸை எனேபிள் பண்ணணுங்க. இதில் 2-step வெரிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு 2-step வெரிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு என்டர் சொல்லி கேட்கும். ஓகே, இப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்ளிகேஷன். ஓகே, சென்ட் மெயில் கொடுத்துருக்கோம். இங்கே ஏதோ எரர் அடிச்சிருக்கு. ஃப்ரம் வந்துட்டு arvind@carco.ag போயிருக்கு, இதில் 2 போயிருக்கு. ஓகே, என்ன எரர்னு பார்க்கலாம். எரர் சென்டிங் இமெயில். ஓகே, இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கூகுள் வந்துட்டு உடனே உங்களை அத்தென்டிகேட் பண்ணாது. ஸோ என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டை திரும்ப சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே சர்வீஸ் சென்டரில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு டைம். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டு இமெயில் போங்க. அங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை போட்டு அப்டேட் பண்ணுங்கள். சேவ் அண்ட் அப்ளை செட்டிங்ஸ் டு த ஃபேக்ட்ரி கொடுத்துருக்கேன். செட்டிங்ஸ் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெயில் சென்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அகைன். பார்த்தீங்களா, மெயில் வந்துட்டு சென்ட் ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்ஸ் வந்துட்டு நம்மளோட லெஸ் செக்யூர் ஆப்ஸ் ஜிமெயில் போயிட்டு நம்ம லெஸ் செக்யூர் ஆப்ஸ்லாம் டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு அதோட 2-step வெரிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் கூகுள் வந்துட்டு ஏதோ த்ரெட் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்,
அகைன் போயிட்டு நம்மளோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டு இதில் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தா ஸ்டேட்டஸ் வந்து சென்ட். இப்போ என்னோட மெயிலில் செக் பண்ணி பார்த்தா Outsystems தமிழ்ங்கிறது டிஃபால்ட் நம்மளோட நம்ம சென்டர் நேம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, சென்ட் மெயிலில் டெஸ்ட் கம்பெனி போட்டுட்டோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு டிஃபால்ட்லேருந்து வருது. அங்கே என்வாயர்மெண்ட் கான்ஃபிகர் பண்ணணும் இல்லைங்களா, அட்மினிஸ்ட்ரேஷனில் இமெயிலில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட டிஃபால்ட் சென்டர் நேம் வந்துட்டு Outsystems தமிழ், சென்டர் இமெயில் வந்துட்டு இது. இங்கே நமக்கு சென்டர் நேம் வந்திருக்கு. டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வந்துட்டு இங்கேருந்து வருது. ஸோ மெயில்டு போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட smtp gmail.com. ஓகேங்களா. ஸோ 3 டைம் ஃபெயிலியர் ஆச்சு. அது ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு மெயில் எப்படி நம்மளோட பர்சனல் என்வாயர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதர் என்வாயர்மெண்ட்லேயும் எப்படி ஒரு மெயில் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றது செக் பண்ணோம். கரெக்டுங்களா. இங்கே வந்துட்டு நம்ம SMTP சர்வர் போட்டோம், போர்ட் போட்டோம், அண்ட் தென் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அது போட்டதுக்கப்புறம் நான் இது ஜிமெயில் கான்ஃபிகரேஷன் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ அதர் SMTP கான்ஃபிகரேஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஜிமெயிலாகவே வந்துட்டு நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை எடுத்து விட்டால் தான் வந்துட்டு உங்களுக்கு மெயில் சென்ட் ஆகும். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி வந்துட்டு இதை கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ சென்டரை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு டிஃபால்ட்டாக array.cargo-ல வருது. ஸோ இங்கே நான் ஃப்ரம் மாற்றுறேன். வந்துட்டு array.testing.com கொடுத்துருக்கேன். பெண்டிங்கில் இருக்கு. ஓகே, சென்ட் ஆயிடுச்சு. ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா array.testing.com போட்டோம், அது ஃப்ரம்க்கு மாறிடுச்சு. ஓகே, ஃப்ரம் இமெயில் மாறிடுச்சு. ஸோ இப்படி தாங்க வந்துட்டு ஒரு மெயில் வந்துட்டு எப்படி நம்ம பர்சனலில் கான்ஃபிகர் பண்ணி சென்ட் பண்ணுறது அப்படின்றது விஷயம். ஓகேங்களா.